இந்த 2 கத்திரிக்காய், சுண்டல், ஒரு முருங்கைக்காய் போட்டு குழம்பு ஆட்டி வைக்கலாம். இது வணக்கிறதுக்கு, இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு வணக்கியாச்சு. அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவும் நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டு தக்காளி. இந்த கத்திரி செடி நம்ம தோட்டத்தில் தான் இருக்குது. இந்த நாட்டு தக்காளியில் 2-3 பழம் போட்டுக்கலாம். புளிப்பு நல்லாயிருக்கும். புளி கம்மியாக ஊற்றிக்கலாம். காய் தான் பெருசாக இருந்தது பாருங்கள், உள்ள விதையே இல்லை, பிஞ்சு. இது வந்து பச்சை காய், முள்ளு கத்திரி இப்படி தான் இருக்கும். நாட்டுக்காய். வெங்காயம், பூண்டு போட்டாச்சு. நாட்டு தக்காளியும் சேர்த்தியாச்சு. கத்திரிக்காயும் போட்டு வணக்கியாச்சு. இப்போ ஆட்டி அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். சுண்டலும் முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இதையும் அதில் கலந்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு காயெல்லாம். தேவையான புளி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுறேன். இது வந்து தினை அரிசி சாதத்துக்கு சாப்பிடணும், அதனால் கொஞ்சம் புளி அதிகமாக ஊற்றிருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சு. இனி இறக்கி வச்சிடலாம். ஒரு செகண்ட் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இறக்கி வச்சாச்சு. இன்னும் கொதிச்சிட்ருக்குது. தண்ணி மாதிரி தான் இருக்குது. அந்த கொதிய நிலையில் திரும்ப கெட்டியாகிடும். மண் பாத்திரத்தில் சமைச்சா இந்த மாதிரி உடம்புக்கும் நல்லது, சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தினை அரிசி 1.5 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ அதுதான் சமைக்க போகிறோம். குக்கரில் வச்சு 2 விசில் விட்டுறலாம். தினை அரிசி சாதம் வெந்துருச்சு. இன்றைக்கி மேலே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லாம் உருட்டியாச்சு. தினை அரிசி சாதம் சாப்பிட ரெடி.